ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மேக்னெட்டிக் கான்டாக்டரை பற்றின நம்ம சப்ஸ்கிரைபரோட சில சந்தேகங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் இன்டர்ஃபேஸ் மெக்கானிசம் அண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கக்கூடிய சில டவுட்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளியர் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா மோட்டார் ஸ்டார்டருக்கு பயன்படுத்தக்கூடிய மேக்னெட்டிக் கான்டாக்டர். ஸோ இதோட மேக்ஸிமம் ஆம்பியர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 60 ஆம்பியர். இது ஒரு 10 ஹெச்பி மோட்டார்ஸுக்கு வந்து பயன்படுத்தக்கூடியது. ஸோ மேக்னெட்டிக் கான்டாக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே, ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ உள்பகுதியில் வந்து சிம்பிள் மெக்கானிசம் தான் இருக்கும். அதாவது இது ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபலோடு ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம கான்டாக்டருக்கான கண்ட்ரோல் சப்ளை கொடுக்கக்கூடிய காயில் பார்த்தீங்கன்னா இதுதான் மேக்னெட்டிசிங் காயில். ஸோ இந்த காயிலுக்கு தான் நம்ம கான்டாக்டர் ஒர்க் ஆகிறதுக்கான சப்ளை வந்து கொடுப்போம். ஸோ அதாவது பெரும்பாலான பேர் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஓல்டு வீடியோஸில் கான்டாக்டரை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதில் A1 A2 அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ A1 A2 அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இந்த காயிலுக்கான சர்க்கியூட்டு கொடுக்கக்கூடிய சப்ளை கனெக்ஷன் தான் A1 A2. ஸோ அதாவது ஒரு காயிலுக்கான 2 எண்டு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த எண்டில் ஒரு எண்டுக்கு நம்ம இங்கே ஒரு ஃபேஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அதோட சர்க்கியூட் க்ளோஸ் ஆகுது நியூட்ரல் வந்து இன்னொரு எண்டில் கொடுப்போம். அதுதான் A1 அப்படின்னு, இந்த A2 அப்படிங்கிறது 2 லீடு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து டிஃப்ரென்ஸு கண்ட்ரோல்ஸ் மூலயமா ஸோ ஒரு மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபைனல் இன்புட் வந்து இந்த காயிலுக்கு கொடுப்போம். இந்த காயில் ஒர்க் ஆகுறதுனால இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எல்லா கான்டாக்டரோட உள்பகுதியில் பார்த்தோம்னா 2 கோர் பிளேட்டை வந்து பயன்படுத்துவாங்க. அடிப்பகுதியில் ஒரு பிளேட் இருக்கும், ஸோ மேற்பகுதியில் ஒரு பிளேட் இருக்கும். இந்த காயில் பார்த்தீங்கன்னா இந்த கோரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இப்போ இந்த காயிலுக்கு வந்து நம்ம சப்ளை கொடுக்குறோம். ஸோ கான்டாக்டர் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம புஷ் பட்டனை நம்ம புஷ் பண்ணக்குள்ளே இதுக்கு சப்ளை வரும். சப்ளை வந்து இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகுது. ஸோ அது எனர்ஜைஸ் ஆகுது மூலிமா அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஸோ இந்த கோரில் வந்து பார்த்திங்கன்னா அது மேக்னெட்டிசிங் ஆகுது, அதாவது இண்டக்ஷன் ஆகுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, மேற்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கோரை இப்படி புல் பண்ணும். ஸோ அப்படி புல் பண்ணக்குள்ளே தான் உங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டெர்மினல்ஸு, ஸோ நம்ம NONC டெர்மினல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸோ மோட்டருக்கான மெயின் டெர்மினல்ஸ் போகக்கூடிய 3 ஃபேஸ் டெர்மினல்ஸாக இருக்கட்டும், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் ஆகும். அடிப்பகுதியில் கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இந்த கான்டாக்டரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 2 ஃபேஸ் இங்கே ஷார்ட் ஆகிருக்கு. அதனால் கொஞ்சம் சின்ன டேமேஜ் இருக்குது. பட் கான்டாக்டர் வந்து நல்லா தான் இருக்குது, காயிலும் நல்லா தான் இருக்குது. ஸோ இது ஒரு சர்வீசிங்காக தான் இப்போ ஓப்பன் பண்ணது. சின்ன கான்டாக்டரை பற்றின டீட்டெயில்ஸான வீடியோ நம்ம சேனலில் ஃபுல் வீடியோவாக பதிவு பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள்.